Cauvery Business பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் வந்து லைட்டாக ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மண்டே எப்படி இருக்க போகுது, நிறைய ஃபேக்டர்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்கே, எதெல்லாம் காரணமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுதான் குருஜி ஜாயின் பண்ணுறார். லெட்ஸ் வெல்கம் வித் வணக்கம். வணக்கம். ஸோ இன்றைக்கி காலையில் நடந்த மீட்டிங்கில் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. குருஜி கூட மீட்டிங்கில் ஜென்ரலான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் அது போச்சு. நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க, ஆன்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குஷியாக இருக்கார், பிரைட்டாக இருக்கார் இன்றைக்கி பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டோன்னா 21 23,316 இருந்தது. 22 வந்து 23,907 அப்படின்னு க்ளோஸ் ஆச்சு. 2% மேலே. ஆமாம், 1.86% எக்ஸாக்டாக. ஓ, ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இந்த அளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக போனதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த மாதிரி பாசிட்டிவாக போகிறதுக்கான ரீசன் வந்து எதுவுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. ஆமாம். ஒரு பக்கம் யூகேல டைரெக்டான அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு புதின்னு சொல்கிறாரு, அந்த டென்ஷன் வேறு அதிகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் மத்திய கிழக்கு நாடுகள்லையும் பிரச்சனை தீவிரமாயிட்டு தான் இருக்குது, அதுவும் சரியாகலை. எல்லாமே நெகட்டிவாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படி இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான டேர்னில் இருந்திருக்கே, முடிஞ்சிருக்கே. அதுக்கான காரணம் என்ன சார்? பேசிக்கலி ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னா பாட்டம் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரேஸ் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப், இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஷேர் மார்க்கெட்லேயே நிறைய நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் அங்கே தான் இருக்குது. அது வந்து லோவஸ்ட் பாயிண்ட்டு போனோன்னா தான் அங்கே தான் எல்லா இன்வெஸ்டர்ஸோட கான்சன்ட்ரேஷனில் இருக்கிறனால, அது லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு போனனால அதில் வந்து நிறைய பேர் வாங்கினாங்க. அதனால மேலே ஏறிடுச்சுன்னு சொல்லலாம். அது ஒரு காரணம் சொல்லலாம். லோவஸ்ட்டு 52 வீக் லோ அந்த மாதிரி இதுக்கு போயிடுச்சு இதெல்லாம். ஓகே, சில ஷேர்ஸ்லாம். ஸோ அதில் வந்து நிறைய ஃபோக்கஸ் இருந்திருக்கு. அதாவது எஃப்ஐஐஸ் போன ஃப்ரைடே கூட நிறைய செல் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அது கூட ஒரு 1700 crores வரைக்கும் நெட்டாக செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இருந்தாலும் மார்க்கெட்டு மேலே போயிருக்கு. அஃப்கோர்ஸ் டிஏஐஸ் வந்து போன வாரம் ஃபுல்லாகவே பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 40,000 crores வரைக்கும் எஃப்ஐஐஸ் விற்றுருக்காங்க. 37,000 crores வந்து நெட்டாக வந்து டிஏஐஸ் பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின் காரணமாக இருக்கும். இந்த லோவஸ்ட் ப்ரைஸ் பாட்டம் ஃபிஷிங் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அதுதான் பர்ஹாப்ஸ் இந்த ஆப் டு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதே சமயத்தில் என்ன அப்படின்னா, அதோ நீங்கள் சொன்னீங்க நிறைய மேக்ரோ ஃபேக்டர்ஸ் நெகட்டிவாக இருக்குன்னு, சில ஃபேக்டர் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, அது வந்து எஸ்பெஷலி அமெரிக்காவிலேருந்து வர ஃபேக்டர். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த லேபர் டேட்டா, அவங்க கொடுக்குற லேபர் பேசிக்கலி என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா. அது பார்த்தீங்கன்னா 4.1 இருக்குது. ஓகே, அதே தான் லாஸ்ட் டைம் எடுத்த அதே இதுதான் இப்பயும் கண்டினியூ ஆகிருக்கு. அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகலை. இது ஒன்று தான் பாசிட்டிவ் ஃபேக்டர் எனக்கு தெரிஞ்சதுபடி. பட் ஆனால் அதர் ஃபேக்டர்ஸ்லாம் நெகட்டிவ் இருக்குது. அதானி இஷ்யூ இருக்குது. டாலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 107.52 ஓகே, டாலர் இண்டெக்ஸ் அவ்வளோ ஸ்ட்ரெங்தன் ஆகிடுது. ருப்பியும் பாருங்க நியர்லி அபவுட் 84.54 ஆகிடுது. ஸோ நிறைய நெகட்டிவ் ஃபேக்டர் இருந்தாலும் இந்த ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் தான் நம்மளால் ஐசோலேட் பண்ண முடியுது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ இன்னும் வந்து நம்ம எக்கானமியில் சம்திங் லெஃப்ட் அவுட் டு சியர் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. பார்ப்போம் இது கண்டினியூ ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் நவ் 1 o'clock 1:30 அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு இந்த வீடியோ எடுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து நல்ல லீடில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் லேண்ட்ஸ்லைடு 220க்கு மேலே இருக்கிறாங்க. ரைட், லேண்ட்ஸ்லைட் வெக்ட்ரின்னு தான் சொல்லணும். அண்டு நிறைய கருத்து கணிப்பு இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு இதாக தான் கொடுத்துருந்தது. அன்சர்டன்டி அண்ட் யாருக்குமே மெஜாரிட்டி வராது அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. பட் அப்படி இருந்தும் இது வந்து இவங்களுக்கு பிஜேபிக்கு சாதகமாக இந்த எலெக்ஷன் அமைகிறனால நம்ம வந்து நல்ல மார்க்கெட் மண்டே அன்னைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர். நமக்கு வந்து ஒரு அன்சர்டன்டிலேருந்து ஒரு பாசிட்டிவிட்டி வர்றதுனால இப்போ வந்து நம்ம மண்டே அன்னைக்கு ஓப்பன் பண்ணும்போது கூட பெட்டராக தான் ஓப்பன் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஓகே, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரில் நிறைய செல்லிங் நடக்குது, எஃப்ஐ செல்லிங் நடக்குது. அதாவது நவம்பர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டுமே கிட்டத்தட்ட 7,214 கோடிக்கு விட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்டோபர்லேருந்து பார்த்தோம்னா 21,444 கோடிக்கு ஒருத்தான ஈக்விட்டியை விற்றுருக்குறாங்க எஃப்ஐஎஸ். இது வந்து ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டர் பார்த்தீங்கன்னா 7,092 கோடி வெளியே போயிருக்கு. அக்டோபரில் 26,139 கோடியாக இருந்திருக்கு. அடுத்தது ஆட்டோமொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பர் 1 15 வரைக்கும் 4,411 கோடிக்கு விற்றுருக்காங்க. அக்டோபரில் வந்து அது 10,440 கோடியாக இருந்திருக்கு. இன்னும் ஒரு 1 வீக் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த 1 வீக்கில் எவ்வளோ செல்லிங் நடக்கும்னு தெரியல. ரைட், ஓகே. இப்போ வந்து இன்னொரு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து $704 பில்லியன் இருந்தது. நம்ம சொன்னோம் இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கூட ஒரு வீடியோ போட்டோம் நம்ம. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா $657 பில்லியன் தான் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி த லாஸ்ட் 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் $17.8 பில்லியன் இந்தியா விட்டு போயிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம ரூபாவும் வந்து ரொம்ப வெகுவாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகே. அண்டு இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடக்காத லெவலுக்கு வந்து வித்ரா பண்ணிட்டு போயிருக்காங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு. நம்ம வந்து ஜேபி மார்கன் வந்து பாண்டில் வந்து இன்க்ளூஷன் பண்ணி அதில் வந்து ஒரு $25 பில்லியன் வரப்போகுதுன்னு சொல்லப்போ நம்ம வந்து ஹோல் ஷேர் மார்க்கெட்டவே சந்தோஷப்பட்டுச்சு. அதனால் வந்து ஷேர் மார்க்கெட்டு எல்லா விலையும் ஏறிச்சு வேறு. நம்ம கூட நிறைய வீடியோவில் இதை பற்றி நம்ம பேசணும். நம்ம இன்றைக்கி பாருங்கள் டெய்லி $17.8 பில்லியன் ஒரே வாரத்தில் இந்தியா விட்டு வெளியே போயிருக்கு. ஸோ அப்படி இருந்து ஒரு ஸ்மால் கரெக்ஷன் தான் இருந்திருக்குன்னு சொல்லணும். ஒரு 2 to 3% தான் கரெக்ஷன் இருந்திருக்கு ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லணும். இவ்வளோ வெளியே போயும் நேற்று வந்து ஒரே நாளாக அதை வந்து கரெக்டாக எடுத்து அப்படின்னு சொல்லுவோம் அந்த 2 to 3%. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டில் சம் பாசிட்டிவ்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. அண்டு இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அந்த பாசிட்டிவ் ஸ்டோரியை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு டிஐஐஸ் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம. ஓகே. இப்போ வந்து லேபர் டேட்டா வந்து பெட்டராக இருக்கிறனால நம்ம எதிர்பார்க்கலாம் தட் எஃப்ஐஐஸ் ஓட அதர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம இந்த டெக் கம்பெனிஸ் நோக்கி போகும். இந்த டாப் 5 இல்லை டாப் 10 கம்பெனிஸ்க்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அதனால் இந்த ஷேர்ஸ்லாம் திருப்பியும் நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்லைட்லேயும் அவங்க வெகுவாக குறையல அவங்க மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸோட ஷேரு. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்தர் சப்போர்ட் கிடைக்கும் போல் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் ஒரே ஒரு இது க்ரீன் பேட்ச் இருக்கிற அந்த என்டையர் ஷேர் மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா த டாப் 5 டெக் கம்பெனிஸு அந்த நெக்ஸ்ட்டு டாப் 5 கம்பெனிஸ்ன்னு தான் சொல்லணும் நம்ம. ஓகே. எஃப்எம்சிசிலையும் விற்றுருக்குறாங்க. 3589 கோடி போயிருக்கு. ரைட். அக்டோபரில் வந்து 11,582 கோடி போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து டெலிகம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு 2,136 கோடி வெளில போயிருக்கு இந்த 1 to 15க்குள்ளே. ரைட். மெட்டல் அண்ட் மைனிங் பார்த்தோம்னா 1,291 கோடி. கேபிட்டல் குட்ஸில் 1,004 கோடி போயிருக்கு. ஐடி செக்டரில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குட் நியூஸ் 3,087 கோடி இன்ஃப்ளோ வந்திருக்கு. ரைட். கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்லையும் ஒரு 1,917 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு எஃப்ஐஎஸ் கிட்ட இருந்து. அதே மாதிரி ஹெல்த் கேர் செக்டருக்கு ஒரு 694 கோடி வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் இது 3 தான் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும். மற்ற எல்லாமே வச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ அதானி இஷ்யூ வந்து நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி தர போகுதுன்னு நினைக்கிறீங்க? அதானியில் வந்து என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து செட்டில்மெண்ட்டுக்கு போகலாம் அவங்க. அண்டு வித்தவுட் அக்செப்டிங் த கில்ட். ஓகே. அதுக்கு மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்காங்க. நான் ஒத்துக்கலப்பா இது ஆனால் செட்டில்மெண்ட்டுக்கு வரேன் அப்படின்னா இப்படி ஒரு ரூல் இருக்குது. நான் தப்பு பண்ணதை ஒத்துக்கல ஆனால் ஃபைன் கட்டுறேன் அப்படின்ட்டு. ஆனால் ஃபைன் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன்னா அங்கே லீகல் சிஸ்டம் இருக்குது பாருங்க. அதை அந்த ப்ராசஸை கண்டக்ட் பண்ணுறது எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லி. இந்த செட்டில்மெண்ட்டே ஃபார் பெட்டராக இருக்கும். ஆனால் செட்டில்மெண்ட்டுன்னு போனீங்கன்னா நியர்லி 3 times அதை ஃபைன் பே பண்ண வேண்டி வரும். 3 times அட்லீஸ்ட். இப்போ $2 பில்லியன் ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நியர்லி அபவுட் $6 பில்லியன் கட்ட வேண்டி வரும். ஸோ அந்த லெவலுக்கு இது இருக்கும். ஆனால் அதோட பெட்டர் வேற எதுவும் இல்லை. ஓகே. ஏன் அப்படின்னா அந்த மித்ததெல்லாம் அன்சர்டன்டி, த லீகல் காம்ப்ளிகேஷன், அந்த பேமெண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய தலைவலி அது ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்சு என்ன இப்போ ரீசெண்ட் டைமில் ஒன்று நடந்தது வந்து காக்னைசன்ட் தமிழ்நாட்டில். அது எஸ்பெஷலி அவங்க வந்து ஏதோ ஒரு பில்டிங் பர்மிஷனுக்காக ஏதோ ஒரு இதுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அங்கே அமெரிக்கன் கோர்ட்டில் அவங்க மாட்டிட்டாங்க. இதே மாதிரி இது வந்திருந்தது. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க சொன்னதை வந்து அபவுட் $11 மில்லியன் வரைக்கும் பிரைப் போயிருக்கு கம்பெனிலேருந்து அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து அதை செட்டில்மெண்ட்டுக்கு தான் போனாங்க. அதில் வந்து நியர்லி அபவுட் $29 மில்லியன் வந்து ஃபைனாக பே பண்ணாங்க அந்த இதுக்கு. ஸோ அந்த லெவலுக்கு 3 times அட்லீஸ்ட் அவங்க பே பண்ணியிருக்காங்கன்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. ஆனால் அந்த கேஸ் இன்னும் ப்ரொசீட் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் இட் வில் டேக் டைம். இப்போ தான் நடந்தது ஒரு 2018-19 அந்த டைமில் தான் நடந்தது. அண்ட் ஸோ இந்த மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு வே அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். அது பை டைம் அவ்வளோதான். ஆனால் பேசிக்கலி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் இல்லாட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாட்ட போத், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது அதில். ஸோ அதனால் எது வேணால் நடக்கலாம். ஆனால் ஒன் திங் ஷுவர், இனிமேல் வந்து அதானி வந்து கேனாட் ரைஸ் மணி அப்ராட்லேருந்து ஒரு பணமும் ரைஸ் பண்ண முடியாது. அதுதான் இந்த இதோட ஃபால் அவுட்னு
சொல்வேன் நான். அதனால தான் அவர் நிறைய ப்ராஜெக்ட்ஸை பிளான் பண்ணார் வித் நிறைய ஃபாரின் ஃபண்டோட. அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு கன்வென்ஷன் சென்டர் இது வந்து நவி மும்பையில் போடுறதா இருந்தது, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறமேல வந்து இந்த ஸ்பெக்ட்ரம் 5G ஸ்பெக்ட்ரம் அதில் வந்து ஒரு பிட் பண்ணி எடுத்திருந்தாங்க. இப்போ அது பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லியும் ட்ராப் பண்ணிட்டாங்க அந்த ஐடியாவையும். அஃப்கோர்ஸ் அது வந்து மேபி ஈவன் ஸ்டார்லிங்கோட நாள இருக்கலாம். ஏன்னா அவர் வர்றதுனால ஜியோவும் ஏர்டெல்லே பயப்படுறப்ப எப்படி வந்து அதானி பயப்படாமல் இருக்க முடியும். ஸோ அந்த காரணம் கூட அதில் சொல்லலாம். பட் ஆனால் ஒரு பெரிய மேஜர் சேஞ்சஸ் இருக்கும். அவர் இனிமேல் வந்து இந்தியாவில் தான் பணம் ரைஸ் பண்ணும் அந்த லெவலுக்கு தள்ளப்படுவார்னு நினைக்கிறேன். பட் இது உண்மையா பொய்யாங்கிறத பற்றி நம்ம டிபேட் பண்ண முடியாது. ஏன்னா அது கோர்ட்டு தான் டிசைட் பண்ண முடியும். இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனில் இதுதான் 3 ஆப்ஷன் அவைலபிள் அவருக்கு. ஏதாவது ஒன்று நடந்தே ஆகும். இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் பண்ணப்பட்ட இது கிடையாது. இந்தியன் கம்பெனிஸுக்கு மட்டும் அகெயின்ஸ்டாக பண்ணது கிடையாது. அதானிக்கு மட்டும் பண்ண கம்பெனியில் நியர்லி அபவுட் 29 கம்பெனிஸோ இதே மாதிரி ப்ராப்ளத்தை இந்தியாவில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரைபரி அலிகேஷனில். அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது இந்த இதில். எரிக்சன் கூட நியர்லி அபவுட் $1 billion பே பண்ணியிருக்காங்க ஆஸ் ஃபைனாக செட்டில்மெண்ட்டுக்காக. அண்டு ஈவன் ஜெர்மன் கம்பெனிஸு கூட இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் மாட்டி அண்டு ஏன்னா அவங்களுடைய யூனிட் இருக்குது பாருங்கள், சவுத் ஆஃப்ரிக்கா இந்தோனேஷியாவில் இருந்த ப்ராப்ளத்தினால அவங்களும் சில கம்பெனிஸ் இன் ஜெர்மனியில் கூட பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பிரேசிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி அதர் கம்பெனிஸு யார் யார் பணம் ரைஸ் பண்ணுறாங்களோ ஆர் சம் கைண்ட் ஆஃப் அ லிங்க் அமெரிக்காவோட இருந்துச்சுன்னா தென் வந்து அவங்க ஏதாவது இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் என்டர் பண்ணால் அவங்க மேலே இந்த மாதிரி குற்றம் வந்து சாற்றப்படும். இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படும். அதனால வந்து நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பீயிங் அ வெரி பிக் கம்பெனி, இந்தியாவில் இருக்க நம்பர் 2 or 3 கம்பெனிஸில் இருக்கிறனால இது வந்து ஜாஸ்தி பேசப்படுது ஆக்சுவலாக. அண்டு த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இனிமேல் அவர் பணம் ரைஸ் பண்ண முடியாது. அமெரிக்கன் இதுலேருந்து மார்க்கெட்லேருந்து ரைஸ் பண்ண முடியாது. இதே இது அமெரிக்கன் மார்க்கெட்டில் பண்ண முடியாதுன்னா தென் வேர்ல்டு ஓவர் எங்கேயுமே பண்ண முடியாதுன்னு ஆகிப்படும், எக்ஸப்ட் இந்தியாவை தவிர. ஓகே இதோட வீடியோ வேண்டு பண்ணிக்கிறோம். இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு மட்டும் தான். சஜஷனும் அட்வைஸும் கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரி கேட்டு டிசைட் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்கள் நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.